ஹலோ காய்ஸ், சிவர் வித் மீ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க தானியங்களெல்லாம் வந்து நல்லா காய போட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இப்போ வந்து அதெல்லாம் வந்து காய போட்டுட்ருக்கேன். சொல்லப்போனால் இதெல்லாம் நான் தான் காய போட்டேன்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் பச்சை பொய். இது வந்து எங்கள் அம்மா தான் காய போட்டாங்க. கொஞ்சம் நானும் சரி வீடியோக்காக காய போடலான்னு தான் காய போட்டுட்ருக்கேன். ஆனால் இதில் கொஞ்சம் பங்கு நானும் காய போட்டேன்னு சொல்கிறேன். சரிங்க, இதை நம்ம முதல்ல காய போட்டுடலாம். இது பாருங்கள், இது மாதிரி வெயில் டைமில் இதை காய போட்டுட்டா சூப்பராக வந்து காயும், சமையலுக்கு வந்து நல்லா உதவும். வாங்க இதை காய போடலாம். இப்படி தான் இதை வந்து காய போடணும், அப்போ தான் அதில் இருக்க பூச்சியெல்லாம் வந்து சாகுமே. இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு தானியமாக என்னென்ன தானியம் வந்து காய போட்டிருக்கன்ட்டு வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து உளுவுல், ஒவ்வொரு இடத்துல கொள்ளு உளுவுல்லாம் சொல்லுவாங்க, அதை தான் வந்து நம்ம காய போட்டிருக்கோம். இது பாருங்கள், இதை வச்சு ரசம், அப்புறமா கஞ்சி, அதை இடித்து போட்டு கஞ்சி எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். அம்மா வடை, அப்புறமேட்டுக்கு நிறையாவே போண்டா அது மாதிரிலாம் செய்வாங்க, நல்லா இருக்கும். அதுமாதிரி தோசை கூட இதில் செய்வாங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு தானியம் என்னத்தை காய போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பழத்தை வந்து நம்ம வெட்டியிருப்போம், அதை வந்து காமிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த பழம் வந்து இப்போ தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம், செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன தானியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிக்கெல்லாம் போடுவாங்களே அந்த தானியம் தான், கேவுரு காய். எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்டேனே அந்த வீடியோவில், கேவுரு தான். பாருங்கள், கேவுரு வந்து ராகின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல கேவுருன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஜாஸ்தியாக களிக்கு பயன்படுத்துவாங்க, களிக்கு செஞ்சு சாப்பிட்றது ராகி களி. ஆனால் நாங்கள் வந்து ராகின்னு தான் சொல்லுவோமே, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோமே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன தானியம்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு தானியம் கம்பு. இதை வந்து கம்புன்னு சொல்கிறத விட கம்பு கூழ்னு சொல்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா இது கம்பு கூழெல்லாம் செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெயில் காலத்துலலாம் இந்த கம்பு கூழ் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து நல்லா வந்து வெயில் அடிக்குது பாருங்கள், எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு. இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் காயிட்டு நம்ம ஒரு 3-3:30 மணிக்கு அப்படி போல் வந்து நம்ம பார்க்கலாம் இது எப்படி காஞ்சிருக்கு அப்படின்ட்டு. பார்த்துட்டு நம்ம எடுக்கலாம். வாங்க போகலாம், நல்லா காயிட்டும், இது நம்ம போகலாம். ஓகேவா? வாங்கங்க இப்போ போகலாம். நான் இப்போ தான் தூங்கி எழுந்து வந்திருக்கேன். இப்போ தூங்கி எழுந்து வந்த உடனே இப்போ போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். முதல்ல வந்து எல்லாமே காஞ்சிட்ருக்கு, நல்லா செம்ம வெயில். அதனால் இப்போ ஒரு 3:30 மணி இருக்கும் டைம். நம்ம காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் போட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி. இப்போ வந்து பண்ண எல்லாத்தையுமே அப்படியே ஒவ்வொன்றா கூட்டிடலாம் வாங்க. கவரு அதெல்லாம் பைய அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கூட்டிடலாம் வாங்க. இப்போ முதல்ல வந்து இந்த கேவுரு அதை வந்து நல்லா கூட்டிடுவோம். ராகி மாவு, இந்த ராகி இது தானியத்தை வந்து இப்போ ஒவ்வொன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போடணும். எல்லா பக்கமும் சைட்லாம் ஒரே உடையாக கூட்டிட்டு அப்படியே நம்ம கையால் வந்து வாரி வாரி எடுத்து போட்டுடலாம். எவ்வளோ காற்றுங்க, வெயில் ஒரு பக்கம் அடித்தாலும் காற்று ஒரு பக்கம் பிச்சு உணர்த்துதுங்க. இப்போ காற்று அடிக்குது. இப்போ நம்ம பாருங்கள், நாமளும் நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம போட்டாச்சு. நான் ஏன் சிரிக்கிறேன்னா, அப்போ எங்கள் அம்மாவுக்கு கால் தடுத்துருச்சு திடீர்னுட்டு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சிரித்தாங்க, அவங்க சிரிக்கிறத பார்த்து எனக்கு சிரிப்பாக இருந்துருச்சு. அதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம உளுவுல் கொள்ளு அப்படி வந்து சொல்கிறவங்க. இப்போ நாம் வந்து உளுவில் வந்து நல்லா வந்து உட்டை பண்ணிவிட்டு கவரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் மட்டும்தான் கவரில் எடுத்து போடுவோம், மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா மம்மியே நெக்ஸ்ட் வந்து எடுத்து போட்டுருவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மட்டும்தான் வந்து எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தானியத்துக்கு போட்டுருவோம். வாங்க இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அள்ளி போடலாம். இதை வேறு நம்ம வெயிலில் போடுறோம்னா அதில் வந்து ஒரு பூச்சி இருக்கும். அந்த பூச்சியெல்லாம் வந்து அந்த வெயில் சூரியத்துக்கு அது குட்டியாக தானே இருக்கும், அதனால் அந்த வெயில் சூரியத்துக்கு வந்து பட்டு வந்து செத்து போயிடும். அப்போ வந்து நம்ம அந்த செத்து போனதெல்லாம் விட்டுட்டு மற்றதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வீட்டு உபயோகத்துக்கு நல்லா அந்த முறை வச்சு நல்லா புடச்சி வீட்டு உபயோகத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து உட்டை சேர்த்துன மாதிரி இங்கேயும் வந்து அப்படியே உட்டை சேர்த்திக்கணும். இதெல்லாம் ஆகிறது வந்து ரொம்ப ப்ராசஸ். அந்த பூச்சி செத்துருச்சும் ஓகே தான். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. 2 பை ரொப்பையும் இருக்குது கொஞ்சம்.
இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு போவோம். மொத்தத்தையும் என்னால் தூக்கிட்டு போக முடியாது. அம்மா என்கிட்ட கொஞ்சம் தான் கொடுத்தாங்களே. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி வந்து தானியத்தை மேலே வந்து நல்லா காய போட்டுட்டு அந்த பூச்சி சாவடிச்சு எடுத்துட்டிங்கன்னா கமெண்ட்டில்